வணக்கம். மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும், ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இதில ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த 2 ஸ்கீம்ல எது ரிஸ்க் அதிகம்? எதுல அதிக ரிட்டர்ன் கிடைக்கும்? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மல்டி அசெட் அப்படின்றது ஈக்விட்டி, டெட், கோல்ட், சில்வர் இந்த மாதிரி மல்டிபிள் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றது ஈக்விட்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ என்னன்னா டைவர்சிஃபிகேஷன் வந்து மல்டி அசெட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றதுல லார்ஜ், மிட், ஸ்மால் கேப் இந்த காம்பினேஷன் ஸ்டாக்ஸ், இந்த கேட்டகரிக்கு கீழே வர காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மல்டி அசெட்டில் செபியோட ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் 3 அசெட்ஸ் இருக்கணும். அதாவது ஈக்விட்டியோ இல்லை கமாடிட்டியோ, அதர் பாண்டு இல்லை, அதான் கமாடிட்டின்னு சொல்கிறது கோல்ட் அண்ட் சில்வர், டெட்டில். ஸோ இந்த மினிமம் 3 அசெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு அசெட்டும் மினிமம் 10% அலோகேஷன் இருக்கணும். இப்போது ஒரு 100 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அதில் வந்து ஈக்விட்டியில் மினிமம் 10 rupees இருக்கணும். ஈக்விட்டின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். டெட்டில் ஒரு 10% இருக்கணும். கோல்ட் சில்வரில் ஒரு 10%. ஸோ மினிமம் க்ரைட்டீரியா வந்து மல்டி அசெட்டுக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் 65% மினிமம் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ரிமைனிங் 35% எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அதர் அசெட்ஸில் அப்படின்ற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃப்ரீடம் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு இருக்குது. இப்போது இதில் ரிஸ்க் எங்கே அதிகம்னா, மல்டி அசெட் வந்து டைவர்சிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க் மாடரேட்டாக இருக்கும். ஃப்ளெக்ஸி கேப் வந்து 65% ஈக்விட்டியில் கம்பல்சரி இருக்கணுன்றதுனால மாடரேட் டு ஹை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது ரிஸ்க் வந்து மல்டி அசெட்டை விட ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து கொஞ்சம் அதிகம். இப்போது எவ்வளோ பீரியடுக்கு எந்த ஸ்கீமை சூஸ் பண்ணலாம்? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் நான் சூஸ் பண்ணேன்னா மல்டி அசெட் நம்ம சூஸ் பண்ணலாம். இதே 5 to 7 வருஷம் அப்படின்னா நம்ம ஃப்ளெக்ஸி கேப் சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் ஈக்விட்டி 65% இருக்கிறதுனால நமக்கு வந்து ஷார்ட் டூரேஷனுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். கன்சர்வேட்டிவ் டு மாடரேட் இன்வெஸ்டர் மல்டி அசெட் சூஸ் பண்ணலாம். லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஃப்ளெக்ஸி கேப் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மல்டி அசெட் அப்படின்னு வரும்போது ஈக்விட்டி, டெட், கோல்ட், சில்வர், REIT, INVIT, டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதர் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து 60% ஈக்விட்டியில் வச்சுருப்பாங்க, 20% பாண்டில் இருக்கும், 20% கோல்டு ஆர் சில்வரில் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா 100% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மல்டிபிள் அசெட்டில் இருக்கும். இதில் என்ன கண்டிஷன்? மினிமம் 3 அசெட் இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் அசெட்டு. ஸோ இங்கே 3 அசெட் இருக்குது. ஒன்று கமாடிட்டி, டெட்டு, ஈக்விட்டி. மினிமம் 10% இருக்கணும். ஸோ 3மே மினிமம் 10% இருக்குது. ஸோ இது ஒரு பெட்டர் டைவர்சிஃபிகேஷன். இதில் என்ன நெகட்டிவ் அப்படின்னா, ஸ்ட்ராங் புல் மார்க்கெட்டில் இது வந்து பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா இதில் வந்து மல்டிபிள் அசெட்ஸ் இருக்கிறதுனால புல் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகும்போது ஃப்ளெக்ஸி கேப் வந்து மல்டி அசெட்டை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றது என்ன அந்த நேம் நமக்கு மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, நார்மலாக லார்ஜ் கேப் ஃபண்டுனா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும். மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கும் மெஜாரிட்டி. ஸோ ஆனால் இங்கே ஃப்ளெக்ஸி கேப்ன்றது 65% தான் கண்டிஷன். ஆனால் இந்த 65% ஈக்விட்டி மினிமம் தான். நீங்கள் 100% கூட வச்சுக்கலாம் ஈக்விட்டியை. ஒன்று. ரெண்டாவது, எந்த கேட்டகரியில் மார்க்கெட் கேப்பில் இருந்து கூட ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்மால் கேப்பில் இருந்து சூஸ் பண்ணலாம், மிட் கேப்லேருந்து சூஸ் பண்ணலாம், லார்ஜ் கேப்லேருந்து சூஸ் பண்ணலாம். இல்லை என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மார்க்கெட் ஃபால் ஆகும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்கை லிக்விடேட் பண்ணிவிட்டு லார்ஜ் கேப்புக்கு அசெட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நல்ல ஒரு புல் மார்க்கெட் இருக்கும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அலோகேஷன். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, புல் மார்க்கெட்டில் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் மல்டி அசெட்டை விட ஃப்ளெக்ஸி கேப்பில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது லோ ரிஸ்க் மல்டி அசெட்டை பொறுத்த வரைக்கும் பெட்டர் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து மார்க்கெட் பெரிய அளவுக்கு கிராஷ்லாம் ஆகுது அப்படின்னா இப்போ ஃப்ளெக்ஸி கேப் வந்து பெரிய அளவுக்கு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மல்டி அசெட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பெட்டர்
டவுன் சைட் ப்ரொடக்ஷன். ஏன்னா டைவர்சிஃபைடு அசட்ஸ் இருக்கிறதுனால மோர் ஸ்டேபிள் ரிட்டர்ன். எனக்கு அதிகம்லாம் வேணாங்க, எனக்கு ஒரு நாமினல் இல்லை ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சா போதும், பெரிய அளவுக்குலாம் அக்ரெசிவாலாம் எனக்கு வேண்டான்றவங்க மல்டி அசட் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து மல்டி அசெட்டை ஆவரேஜாக பாஸ்ட் ஒரு 10 to 20 இயர்ஸ் எடுத்துக்கிட்டால் 10லேருந்து 13% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 15% வரைக்கும் லாங் டேர்ம் சிஏஜிஆர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த மல்டி அசெட் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃப்ளெக்ஸி கேப் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா மல்டி அசெட் சூஸ் பண்ணுறது பெட்டர். நல்ல ஒரு நார்மல் ரிட்டர்ன், ரொம்ப பெரிய அளவுக்கு ஆசைப்படாமல் எனக்கு ஒரு மினிமம் ரிட்டர்ன் எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு, ரிட்டையர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸில் இருக்குது, நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப நியரில் இருக்கேன் அப்படின்னா அப்போ மல்டி அசெட் போகலாம். போர்ட்ஃபோலியோ வாலட்டிலிட்டியை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மல்டி அசெட் சூஸ் பண்ணலாம். மேனேஜ் அலோகேஷன், அதாவது நான் ஓனாக போர்ட்ஃபோலியோவில் அலோகேஷன் வந்து அசெட் அலோகேஷன் என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றவங்க மல்டி அசெட் சூஸ் பண்ணலாம். ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்த வரைக்கும் 5 to 10 இயருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதாவது 5 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை என்னால் சமாளிக்க முடியும், அதாவது ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து ஃப்ளெக்ஸி கேப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன் ஆன்லைனில் ஒவ்வொரு புதன்கிழமை ஈவினிங்கும், ஆஃப்லைன் ட்ரைனிங் செஷன் சனிக்கிழமை காலையில் நடக்குது. இந்த ஜூலை 31 ஈவினிங் 5 மணிக்கு மதுரையிலையும், ஆகஸ்ட் 1 திருச்சியிலையும் ட்ரைனிங் செஷன் நடக்குது. இந்த 2 ட்ரைனிங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் குரூப்பில் ஜாயின் பண்ணி மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.